பருவத்தில் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அந்த நேரத்தில் உங்களுக்கு இது போல் தமிழ் மொழி மீது ஆர்வம், இந்த கவிதை வரி மீது ஆர்வம் ஏதாவது இருந்துச்சு? சத்தியமாக கிடையாது. அப்போ உங்களுக்கு இசை பிடிக்கும்? கண்டிப்பா. ஒரு கவிஞன்ட்ட வந்து இசை பிடிக்குமான்னு கேள்வியே தவறு. 2000 வருடங்கள் ஆகியிருக்கிறது, திருக்குறள் இன்றும் சென்றடையவில்லை. எனக்கு நான் நேற்றிலேயே புத்தகம் போய் சென்றடைய வேண்டும் என்று நான் என்பது எவ்வளவு பெரிய ஒரு பெரும் பிள்ளை. அந்த கேள்வியில முரண் இருக்கு. தானே வரணுங்க, இப்போ வரணும் அப்படின்னா அது வலுக்கட்டாக இருக்கு. பள்ளி பருவத்தில் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அந்த நேரத்தில் உங்களுக்கு இது போல் தமிழ் மொழி மீது ஆர்வம், இந்த கவிதை வரி மீது ஆர்வம் ஏதாவது இருந்துச்சு? சத்தியமா கிடையாது. எல்லா குழந்தைகளையும் போலவே எப்படா பள்ளிக்கூடத்தை விட்டு வீட்டுக்கு ஓடி வரும், இதுதான் என்ன இருந்துச்சு. நான் லிட்ரேச்சர் 3 வருஷம் முடிக்கிற வரைக்கும் கூட எனக்கு கவிதை மேலே அவ்வளோ பெரிய ஈடுபாடுலாம் ஒன்றும் கிடையாது. அடுத்த வாசிப்பும் ஒன்றும் கிடையாது. துறை சார்ந்து சில கவிதைகளை வந்து தேர்வுக்காக நான் தயார் செய்திருக்கலாமே வெளியே அது எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. அது எந்த நாட்டில் அந்த கல் வந்து இந்த குளத்தில் விழுந்ததுன்னு தெரியல. எனக்கு சரியாக சொல்ல தெரியல. எனக்கு ஞாபகம் இல்லை. அது அப்படி தான் இருக்க முடியும். அது ஞாபகப்படுத்தி நானற்ற கணங்களில் தான் கவிதை வரும்னு சொல்லுவாங்க. இதுவும் அப்படிதான். எப்போ வந்து உங்கள்கிட்ட முன்னமே வந்து அமர்ந்திருக்கலாம் அந்த கவிதை பறவை, எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். நான் கண்டு கொண்டது 35 வயதுக்கு பிறகுதான். ஓ சரி. அப்போ நீங்கள் கல்லூரி பருவத்துக்குள்ள அப்புறம் தான் 35 வயசுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி ஏதாவது வாசிப்பு அனுபவம்? அப்படி இல்லை, சொல்லிட முடியாது. என் பேர் வந்து பைபிள் வாசிக்கிற பழக்கம் எனக்கு எப்போ உண்டு. அது அது இலக்கியத்துக்குள்ள ஒரு மாதிரியாக தெரியல. விகடன் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு தீவிர ரசிகன், ஆனந்த விகடன். எனக்கு நான் படினா சொல்லிட்டே இருப்பான். ஏன்டா விருப்பம் ஏதாவது படிச்சுட்டே இருக்கிறது தவிர பெரிய தாக்கம்லாம், பெரிய புத்தகங்கள் வாசிச்சோம்லாம் சொல்லிட முடியாது. அது சொன்னால் போய் புத்தகம் வாசித்தது இல்லை? இல்லை, வாசிச்சது இல்லை. ஏன்னா நிறைய கவிஞர்களோட நேர்காணலில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்து படித்தேன், நிறைய வாசித்தேன், புத்தகங்களாக எடுத்துகிட்டு இருந்தேன், எனக்கு அதுதான் எனக்கு உந்து சக்தியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இந்த கல்லூரி படிப்பு, உங்களோட படிப்புக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கல்லூரி படிப்பையும் தாண்டி அது ஒரு 22ன்னு வைங்களேன், தாண்டி நெடுநாட்டில் ஆகிவிடுது. ஏன்னா 35 தான் நான் ஆரம்பிக்கிறேன். ஓ சரி சரி சரி. எழுத்தே வந்து 35 தான் ஆரம்பிச்சு, வாசிக்க 30 ஆரம்பிச்சிச்சு, எழுத்து 30. இப்போ 45 வயசு எனக்கு. ஓ அப்போ கடந்த 10 வருஷமா எழுதிருக்கேன். கண்டினியூஸ் அதுதான் விஷயம். இதுவரைக்கும் உங்களோட படைப்புகளுக்கு ஏதாவது விருதுகள் கிடைச்சது? இங்கே ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த இந்திய பாரம்பரிய கலை இலக்கிய பேரவைன்ட்டு அவங்க ஒரு விருது கொடுத்தாங்க. என்னோட 2வது தொகுப்பு அப்பாவின் சைக்கிள் வந்து அவங்க ஒரு விருது கொடுத்தாங்க. இந்த இடத்துல ஒரு இது, அதாவது கல்லூரி உங்களோட முதல் கவிதை எதுன்னு கேட்டேன், அதுவும் அப்பா குறித்து. அதுதான் இப்போ உங்களுக்கு முதல் விருது 2வது புத்தகம், அது அப்பாவின் சைக்கிள். அப்பாவுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு ஈடுபாடு இருக்கு? கண்டிப்பா. இல்லை, அவர் வந்து என்ன சொல்லுது, என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா எங்கள் அப்பா தான். அப்பா தான் எல்லாருக்குமே முதல் கதாநாயகன். அது உங்களோட வாழ்வியல்ல, உங்களோட படைப்புகள்லேயே அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். சரி, உங்களோட படைப்புகள் குறித்து அப்பா ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை, நான் காமிச்ச பீரியட் உண்டு. அப்போ நான் புத்தகங்களை கொண்டு போய் காமிச்சது இல்லை. எல்லாரும் சொல்றாங்கடா பாரு, அவரு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க தோனி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அவர் அவர்கிட்ட கொண்டு போய் ஃபர்ஸ்ட் நான் காமிச்சது இல்லை. அவரே ஒரு கவிதை தான் கொண்டு போய் அவர்கிட்ட சரியா விருப்பம் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, தோணலை. இல்லை, அப்பா நீங்க எழுதுறது குறித்து உங்களா சொல்றாங்க, அப்பா உங்களுக்கு ஊக்குவிப்பாங்களா? கண்டிப்பா. அந்த அவரு அது இல்லாமல் முடியவே முடியாது. அதுவும் எங்கள் சைடு எவ்ரி ஃபாதர் இஸ் எ ஹீரோ டு ஹிஸ் சன் பாங்கல்ல, அது மற்றவங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது, எனக்கு 100% அது உண்மை. அப்பா இல்லாட்டா இந்த பேட்டி இல்லை. அப்பா தட்டி கொடுத்து கண்டிப்பா. சரி சரி, மகிழ்ச்சி. இப்போ உங்களோட படைப்புகளில் ஒவ்வொரு படைப்பும் வெளியே வருது. வெளியே வரும்போது வெளியிடும்போது நான் இந்த கேள்விக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டுறேன். அதாவது என்னென்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களோட புத்தகங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகமாக வெளியிட மாட்டீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். குறைஞ்சது ஒரு 4 புத்தகமாக சேர்த்து தான் வெளியிடுவீங்க அப்படின்னு. அது எப்படி நிஜம்தானா? அது உண்மைதான். அது காரணம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அது நம்ம கவிதையிலே சொல்லணும்னா, தாமதமாய் கிளம்பி விட்ட பின்பு வேகமாய்த்தான் செல்ல வேண்டியிருக்கிறதுன்னு ஒரு வரி வரும். அந்த கணக்கில் வந்து நிறைய என்னிடம் வந்தது கவிதைகள். என்னிடம் சொல்வதற்கு நிறைய இருப்பதாக நான் நம்புகிறேன்.
என்னும்போது ஒரு வருஷத்துக்கு ஒரு புக்கு வந்து எனக்கு கட்டுப்படி ஆகாது. இந்த நாளே கட்டுப்படி ஆகாது தான். மனு சொன்ன மாதிரி பெருசாக போடுறதுக்கு வந்து உள்ளார ஒரு ஆசை தான், பொருளாதார சூழல் இருக்குது. அது ஒன்று தான் காரணம், பொருளாதாரம் தான். நீங்கள் ஒரு புத்தகம் போட்டாலும் அப்போ இப்போ தான் பிரிண்ட் அண்ட் டிமாண்ட், அப்போ அவ்வளோ அது மேக்ஸிமம் அது பரவலாக்கப்படவில்லை. அப்போ வந்து 4 புத்தகம் மொத்தமாக போடும்போது வந்து விலை குறைவாக இருந்தது. அது ஒன்று காரணம். அது போக எனக்கும் சொல்வதற்கு நிறைய இருந்ததுனால வந்து அது 2 கூட்டல் 2 நான் கைக்கிட்டு பொருளாதார சிக்கல் நான் வேற எதுவும் இல்லை. அது போக சொல்வதற்கு நிறைய இருக்குது. ஒரு புத்தகம் நிறைய இருக்கு, நம்மகிட்ட இருக்கு, சரக்கு நிறைய இருக்கு. அது காலம் மிகவும் குறைவாக இருப்பதால் எல்லாத்தையும் சொல்லிட முடியாதுதான், மேக்சிமம் சொல்லிடுவோம். சரி, இந்த 4 புத்தகம் பண்றீங்க, அது எப்படி காலங்கள் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையா, ஒரு வருஷத்துக்கு வந்து 4 புக்கு தான் அப்படி இலக்கு. சில சமயங்கள் இன்னும் முன்னால் போகும் பின்னால் போகும். இந்த வருஷம் சில பல காரணங்களால் வந்து விட முடியாமல் போச்சு. இட்ஸ் ஆல் கேம், அதெல்லாம் நடக்கும். ஆனால் 4 தான் இலக்கு. சரி, புத்தக வெளியீட்டு விழா நான் எப்பவுமே நடத்துனது இல்லை. எப்படி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட, என் நட்போட்டாரம், என்னுடைய வலதுகைன்னு சொன்னால் அது என்னோட நட்போட்டாரம். நான் அவங்கள வந்து என் வீட்டுக்கே கூப்பிடுவேன். எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வச்சு முதல்ல வந்து அவங்கள புத்தகங்களை கொடுத்துனேன். அவங்க அதை பற்றி கருத்து தெரிவிப்பாங்க. அவ்வளோதான், சிம்பிளாக இருக்குங்க. அந்த பிரம்மாண்டத்தின் ஒளி எனக்கு கண் பூசும். அப்புறம் எப்படி வெளியே தெரியும்? வெளியே வந்து உங்களுடைய கவிதை அதற்கான திறனுடையதாக இருந்தார். கன்னியாகுமரியில் உள்ள ஆளுக்கு வந்து அப்பாவின் சைக்கிளோட வேல்யூ தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஓட்டப்படத்தில் தயாரிக்கப்பட்ட சைக்கிள் கன்னியாகுமரி போய் சென்றிருக்கிறது அல்லவா, தூத்துக்குடி சென்றடையவில்லை என்பதில் ஒரு வருத்தம் தான். அதுக்கான பாதை அந்த பக்கம் இல்லை, இருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய. கொண்டு போகிறது வந்து அது ஒரு தனி ப்ராசஸ் ஆக்சுவலி. இப்போ நிறைய நட்போட்டாரங்களுக்கு என்னை கொண்டு போய் சேர்க்கணும். நான் இந்த சோசியல் மீடியாலாம் ரொம்ப இயங்க மாட்டேன். வெளியே மேக்சிமம் வந்து இந்த அறை தான் என்னுடைய உலகம். இந்த புத்தகங்கள்லாம் என்னுடைய சொந்தக்காரங்க. வெளியே மேக்சிமம் வரவே மாட்டேன். என்னுடைய கவிஞர் எதற்கு வெளியே தெரிய வேண்டும், ஏன் டிஸ்பிளே பண்ணணும்? இவங்க இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து நான் தன்னை முன்னிறுத்தவே எல்லா படைப்பாளர்களும் எல்லாரும் தான் பெரும்பான்மையா 100க்கு ஒரு 70 பேர் தன்னை முன்னிலைப்படுத்தும் போது வந்து என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, யாருக்கும் விடுபட்ட கேள்வி. அதாவது உங்களோட படைப்புகள் வெளிவரும்போது உங்களோட மனநிலை என்ன? முதற்கள் விடும்போது வந்து அப்படியே தம்பி மறுபடியும் நினச்சி தம்பி தான் வராப்ல. தலைவர் அப்படியே வானத்தில் மிதக்கிற மாதிரி இருக்குமான்ட்டு எனக்கு கால் பண்ணாரு. தூங்கவே இல்லை, 2 நாள் தூங்கவே இல்லை. அது ஒரு ஃபீல். அப்புறம் வந்து அப்படி பழகிடுச்சு. ஆனாலும் ஒவ்வொரு புத்தகம் வரும்போது வந்து ஒரு பதட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்படி மக்களிடம் போய் சேருகிறதோ அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து அந்த புத்தகங்களுக்கான தயாரிப்புலேயே வந்து எனக்கு அந்த படப்படப்பு வந்து அடங்கிடும். அதனால் வந்து புத்தகங்கள் வெளியே வரும்போது எனக்கு பெரிய பாதிப்பாக இருக்காது, அந்த பரபரப்பு இருக்கேன். இப்போ வந்து 10 புத்தகம் விட்டீங்களா, பரபரப்பாக பேசப்பட்டு நட்போட்டாரத்தில் பேசப்பட்டு ஏதாவது அது தொகுப்பு இருக்கா, அல்ல குறிப்பிட்ட கவிதைகள் இருக்கா? ஏதாவது இருக்கு, பர்டிகுலராக சொல்லிட முடியாது. இப்போ என்கிட்ட வரைக்கும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா முதற்கல் புக்கு தான் பெஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஆமாம், அந்த கன்னியாகுமரி அவங்க அந்த கலை இலக்கிய இந்திய பாரம்பரிய கலை இலக்கிய பறவை என்கிட்ட கேட்கும்போது வந்து 4 புக்குமே அவங்களுக்கு நான் அனுப்பிவிட்டேன். 4 புக்கில் வந்து அவங்களுக்கு எதுக்கு அவார்டு கொடுக்குன்னு தெரியல அவங்களுக்கு. அப்போ நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. 4மே பெஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள் தோழர் இருந்தவொன்னா நான் எனக்கு பிடிச்சி சொன்னேன். அப்பாவின் சைக்கிள் இதை ஒன்றை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட பேர் தானே தவிர மீதி 3 தொகுப்புகள் வந்து அதற்கு சட்டம் குறைந்தது கிடையாது. அதாவது என்னோட பிள்ளை எனக்கு அவ்வளோதான். எந்த பிள்ளை பிடிக்குன்னா எல்லா காக்கைக்கும் தன் குஞ்சு போல உங்களுக்கு எல்லாமே 10மே உங்களுக்கு சிறப்பு. என்ன மண் குயில் அப்படி வச்சுக்கலாம், மண் குருவி வச்சுக்கலாம். குருவி குயில் அழகாக இருக்குது. பற்றியில் அவங்கள ஒரு நிமிஷத்தில் குழந்தையாக்கி விட்டது பார்த்தீங்களா? இதுதான் கவிஞன் வீட்டு குருவின்னு சொல்லிட்டு. அருமை அழகாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இது வந்து இது மலர் கடிகாரம் இதை வச்சு தான் எழுதுறீங்களா? அப்படிலாம் இல்லை, மகிழ்ச்சி. இப்போ உங்களோட புத்தகங்கள் பார்த்துருக்கேன், நீங்கள் ஒரு 10 தலைப்புகள் கொடுத்துருக்கிறீங்க. முதற்கள், அப்பாவின் சைக்கிள், வெள்ளை நிழல், ஈரவெயில், தங்கிய குரல், மணல் வரிகள், கருப்பு வெள்ளை கால்கள், உப்பு குதிரைகள், நீர்ப்பற்கள்,
இது இந்த 9, 10 9, 10 இருக்குது. இந்த 9 தலைப்புகள் இப்போ வாசித்த தலைப்புகளை மட்டும் வரிசையாக எழுதினாலே அது ஒரு கவிதையாக. அது இதில் என்னென்னா உங்களுக்கு நான் இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இந்த தலைப்பு இப்போ பார்த்தீங்கன்னா முதற்கல், இந்த தலைப்புக்கு காரணம் என்ன? ஏதாவது ஒரு கதை இருக்கு? கண்டிப்பாக இருக்குது. சொல்லுங்கள். பெரிய கதை இருக்குது. இதுக்கு முதற்கலுக்கு உண்மையிலே பெரிய கதை இருக்குது. எப்போவுமே நம்ம கவிஞர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 100 கவிதைகள் கொண்ட ஒரு தொகுப்பு அப்படின்னா ஒவ்வொரு கவிதைக்கு ஒரு தலைப்பு வச்சுருப்பாங்க. அதில் ஆப்டாக எது இருக்கோ அந்த இதை தலைப்பு வைப்பாங்க. நான் அதே மாதிரி தான். அப்படின்னாலுமே தலைப்பை நான் முதல்ல தீர்மானிச்சேன், எந்த கவிதைக்குள்ள தலைப்பு தான் வரணும்னு சொல்லி கணக்கு பண்ணிடுவேன். அதை தான் தலைப்பாகவே வைப்பேன். இது நான் ஜீசஸ் கிறிஸ்டோட பயங்கர டைஹார்ட் ஃபேன். நான் ஜீசஸ் கிறிஸ்டோட இந்த முதற்கல் பைபிள்லேருந்து எடுத்தேன். உங்களில் விபச்சாரி மேலே அவங்க கல்லெறியணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு சீன் வரும். அதில் உங்களில் எவன் யோக்கியனோ அவன் தன்னுடைய முதல் கல்லை அவள் மீது ஏறிட்டும் பாரு. நம்ம சரி, அது ரொம்ப பிடிச்ச அதே ஒரு கவிதையை மாற்றணும். அதில் இருக்கும் நினைக்கிறேன். சரியா ஞாபகம் இல்லை கொண்டாங்க. 2000 வருடங்களுக்கு முன் ஒரு மனிதன் சொன்னான், உங்களில் எவன் நீதிமானோ அவன் தன் முதற்கல்லை என் மீது எறியட்டும் என. நாங்கள் அனைவரும் கல்லெறிந்தே கொண்டோம் அவனை. ஆனால் எரிந்த கற்களில் ஒன்று கூட இல்லை அவன் சொன்ன முதற்கல்லாக. இது பைபிள் இருந்து எடுத்தது. இது ஜீசஸ் கிறிஸ்டன் அப்படி சுட்டது. இல்லை, அட்டைப்படம் கூட அந்த கோலியாத்தோட அதில் உள்ள அந்த பையன் அது ரொம்ப ஃபஸ்ட்டு தான் போடுறோம். நம்ம ஒரு பிரம்மாண்டம் காமிக்கிற மாதிரிலாம் தோணலை. இது என் பையன் வரைஞ்சது. அருமை அருமை. அப்போ 6வது 7வது படிச்சுட்டு இருந்தான். ஆமாம், அப்பவும் பதிப்பாக தம்பி தான் மறுபடியும் நடிச்சு தம்பி இது ஆட்டா இருக்குமா தோழர் அப்படின்னு கேட்டாப்புல. ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருக்கும் தோழர் நான் முடிஞ்சு போச்சு. சரி, அடுத்த தொகுப்பு பாருங்கள், அப்பாவின் சைக்கிள். இதுவும் அதே தான். அப்போ அப்போ டிவி சுப்டி கூட கிடையாது எங்கள் வீட்டில். அப்போ சைக்கிளில் தான் கூட எங்கள் ஸ்கூலில் விடும். அப்போ மேலே ஒரு பயங்கரமான ஒரு ஈர்ப்பு இருந்தது. அப்பா பிள்ளையா? ஆமாம், சிறப்பு. அப்பா பிள்ளையும் எங்கள் அம்மா இல்லாமல் எப்படி விட அப்புறம் சண்டைக்கு வந்துடுவாங்க. அம்மா சண்டைக்கு வருவாங்கல்ல. அப்பா பிள்ளை தான், அப்பா பிள்ளை தான். அதில் அந்த இது தினமணியில் நம்ம கலாரசிகன் அண்ணன் சொல்லியிருப்பார். இது வேற கவிதை மென்ஷன் பண்ணியிருப்பார் அவர். அந்த அப்பா தலைப்புக்குள்ள கவிதை அது ஒரு சிறுகதைன்னு சொல்லியிருப்பார் தினமணியில். சரி சரி சரி. அது என்னன்னா, கவனிப்பாரற்று மூலையில் கிடைக்கிற அந்த அப்பாவின் சைக்கிளானது தூக்க முடிகிற அளவுக்கு லேசானது தான், வீச முடியாத அளவுக்கு தான் கனமானது. அருமை. அது மனசு முடிகிறது அதோட எடை, நம்முடைய எடை. வீச முடியாதது மனசு. சிறப்பு சிறப்பு. சரி, இது என்ன? இது வெள்ளை நிழல் போட்டிருக்கு. அது கருப்பாக தான் இருக்கு. எப்பவுமே அந்த கான்ட்ரடிக்டரியாக தான் இருக்குன்னு நான் நினைப்பேன். எப்பவுமே பெரும்பாலும் அது என்னோட தலைப்புகள் அப்படி தான் இருக்கும். அதில் வந்ததான் இது வெள்ளை நிழல்னு சொல்லிட்டு. வேற ஒன்றும் இல்லை, அந்த தலைப்பில் ஒரு கேட்சியாக இருக்கணும் அப்படின்னு எப்பவுமே நினைப்பேன். ஒரு கவர்ச்சிகரமாக இருந்தால் தான், ஒரு குட் இன்ட்ரடக்ஷனாக இருக்கணும் அந்த அட்டை. தலைப்பும் இருந்தால் தான். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 7 கோடி தமிழர்களில் 7.5 கோடி கவிஞர்கள் இருக்காங்க. அருமையாக இருக்குது. இதை எடுத்தோடனே ஒரு கவிதை இருக்குது. அதாவது, பிறை வட்டம் தாண்டி வளர்வதில்லை பிறை எதுவும். ஏன்னா அந்த வட்டத்துக்குள்ளே தான் பிறை வளர்ந்தாகணும். நம்ம வேறு வழி கிடையாது, அதை தாண்டி போக முடியாது. அதுபோல தான் சிறப்பாக இருக்குது வெள்ளை நிழல். சரி, அடுத்து ஒரு ஈரவெயில். இது அப்படி அந்த கான்ட்ரடிக்டரி தான். ஈரம் வெயில் எப்படி ஈரமாக இருக்கும்? வெயில் ஈரமாக இருக்காது. கவிஞனுடைய வெயில் தான் ஈரமாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. 2 கான்ட்ரடிக்ஷன் வர மாதிரி பார்த்துக்கிறோம் அதோட. வெயிலுக்கும் ஈரமும் 2 ஆப்போசிட் விஷயங்கள் இல்லையா, அதையும் ஒன்றா சேர்ப்பது. இதுலேயே ஒரு கவிதை அழகாக இருக்குது. குச்சி ஐஸ் வண்டியின் ஹாரன் ஒளி குளிர்கிறது செவி. ஏன்னா அது அந்த பாயத்தை நம்ம ஐஸ் வண்டியிலேருந்து வர்ற சத்தம் செவி குளிர்விக்கிறது. ஐஸ் வண்டி சவுண்ட் கேட்டோம்னா நம்ம எத்தனை பேர் யார் வெளியே ஓடாமல் இருந்தோம்? கண்டிப்பாக. ஒரு தலைமுறை இருந்தது, இப்போது ஓடுகிறார்கள் என்றா இல்லை. அதே நம்ம தீயணைப்பு வண்டி ஒளிச்சத்தம் கேட்டால் அது அந்த சைரனிலேருந்து ஏதோ ஒரு பதட்டம் வரும். வெண்ணி நாளர்கள் இன்னொரு கவிதை ஒரு பதட்டம் வரும். கண்டிப்பாக கண்டிப்பாக. எரியும் குடிசையின் ஓசைன்னு வரும். சரி சரி, அது ஒரு ஓசை. ஆமாம், சிறப்பு.
இந்த வெயில் அதுக்காக தான் வச்சிங்களா? ஆமா, அந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கணும். இந்த படம் வரைஞ்சதெல்லாம் எல்லாமே என்னோட எல்லா புத்தகங்களும் படம் வரைஞ்சது. உங்களுக்கு அட்டைப்பட ஓவியர் வந்து வீட்டில் இருக்காங்க. பரவாயில்ல, உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. கவிதை முதற்கொண்டு எல்லாமே உங்களை தேடி வருது. அப்படி வருதுங்கிற வார்த்தை கரெக்ட். அதான் நீங்களா எதுவுமே இல்லை நான் எதுக்குமே உங்களுக்கு வந்து எடுக்கல, ஆனா வழியாய் வருகிறது. கவிதை கிளையில் தங்கிய குரல், கிளையில் தங்கிய குயில் வைக்கிற மாதிரி நம்ம ஒரு திட்டம் இருந்தது. குயிலோட பாட்டு தெரிய குரல் ஓசை அங்கிருந்து தான் வருது. அப்படிங்கும்போது குயில்ங்கிறது வந்து ஃபார்மலா இருக்குல்ல, கிளையில் பறவை வழக்கமா வர்றதுதான். அதனால வந்து குரல் வச்சுட்டா அப்படி இருக்கும். ஒரு சின்ன சிந்தனை, ஒரு சின்ன மாற்று சிந்தனை தான் டக்குன்னு. ஆக்சுவலி இது முதல்ல வந்து ரெக்கமெண்ட் பண்ணது வந்து கிளையில் தங்கிய குயில் நான் வச்சிருந்தேன். அதுவே தனி மாற்றிக்கொண்டது. இதுக்கு குயில் வைக்காதடா, என்ன குரல் வையது நல்லா இருக்கும். ஓ சிறப்பாக இருக்க. முத்தம், கிளையில் தங்கிய குரல், ஆனால் முத்தம் இது கன்னத்தில் தங்கிய முத்தம் போல. அதாவது துடைக்க மறந்து விட்டேன், கன்னத்திலே காய்ந்து போனது உன் உதடு. இது இதுக்கான சூழல் இல்லை, ஞாபகம் எனக்கு. அதான் சொன்னேன் ஏற்கனவே, நான் நற்ற கணங்களில் தான் வரும் அது. ஓ, நீங்கள் இல்லாத போது உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சொல்ல முடியாதுல்ல. நானே ஆச்சரியமா இருக்குது. நம்ம என்ன தோணுதுன்னா, ஒரு அபிராமிப்பட்டர் சொல்லுவார், அவர் தவத்தில் இருக்கும்போது அமாவாசை திதி எப்போ அப்படின்னு, பௌர்ணமி இன்னைக்கு அமாவாசை திதியா பௌர்ணமி திதியான்னு கேட்கும்போது நாளைக்கு பௌர்ணமி திதின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அது அமாவாசை திதி. மறுநாள் அங்கே வந்து பஞ்சாங்கம் எல்லாம் பார்த்தா அது வந்து அமாவாசை திதி தான். ஆனால் நீ தானே அமாவாசை திதின்னு சொன்னேன், உறுதியாக சொன்னேன், இன்றைக்கி பௌர்ணமி வந்தே ஆகணும், அமாவாசை பௌர்ணமி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அறுதிக்கிட்டு சொல்லுவாப்புல. வந்தே ஆகணும் பார்த்துக்கோ, இல்லைன்னா தண்டனை கொடுத்துருவாங்க. தண்டனை கொடுத்து தயாராகிட்டாங்க. ஊஞ்சலில் வச்சிடுறாங்க, பலகைகள் நிறுத்திருக்காங்க, கீழே நெருப்பு வச்சுருக்காங்க. அப்போது அபிராமப்பட்டர் பாடுறாரு பாட்டு, அம்பாளை நினச்சி, அபிராமியை நினச்சி பாடுறாரு. அப்போ தான் அந்த அம்பாள் வந்து தன்னோட காதனை எடுத்து அப்படி நிலாவாக வைக்கிறாங்க. இது ஒரு படிமம். ஆமாம், இது இப்போ நினைவுக்கு வருது. ஏன்னா நான் நானாக இல்லாத போது எனக்குள்ள உண்மைதானே அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். அப்போ இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகப்படுத்துனீங்க. ஒவ்வொரு கவிஞனும் எவனோ ஒருவனுடைய தொடர்ச்சி தான் அது. கண்டிப்பாக, அதில் எந்த மாற்றமுமே இல்லை. நிச்சயமாக. பிரான்சிஸ் கிருபான தவறுகிற போது அந்த இடத்தை நிரப்புவதற்கு எவ்வளோ ஒரு கவிஞர் வந்திருக்கிறான். அவர் தன்னுடைய அந்த ரிலே ரேசிங் பார்த்துருப்பீங்களா, அங்கே அதில் அந்த குச்சியை இப்பொழுது அந்த குச்சி என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் கொடுத்தாரு எனக்கு தெரியாது. நான் யார்கிட்ட போய் யாரோ ஒரு நாள் கொடுக்கப்பட்டது என்பது வரைக்கும் எனக்கு தெளிவு. நான் என்னிடம் யார் கொடுத்தார் என்று எனக்கு தெரியாது. நான் யாரிடம் சென்று கொடுக்க போகிறேன் என்றும் எனக்கு தெரியாது. குச்சி கடத்தப்படுவதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆமாம், அது என்ன சொல்லுவாங்க, தொடரோட்டம். தொடரோட்டம். சரி, இது தொடரோட்டம். இன்னொரு ஒரு ரொம்ப ஃபேமஸ் வரி உண்டு, எவரின் நிழல் நாம் அப்படின்ட்டு ஒரு வரி உண்டு. அதை வச்சு அப்படி மாற்றி எழுதும்போது வந்து முன்புறம் பின்புறம் பக்கவாட்டில் சில சமயம் இல்லாமலும் போய்விடுகிறது. அந்த அப்படி விழுகிற நிழலில் எந்த நிழலில் நிஜம் நான் ஒரு மாற்றி. சரி, அதுதான். சரி, அடுத்த புத்தகம் மணல் வரிகள். என்ன இது இயல்பா நடந்து வரும்போது அந்த அது நீரற்ற குளங்களை பார்க்கிற போது ஒரு ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ, அது எனக்கு ஒரு வரி மாதிரி தான் தெரியும். அந்த அலைகள் வீசி, அந்த அலைகள் ஓடிய பாதை இருக்கிறது அல்லவா, அது ஒரு வரி. அது வரின்னு அதையே சொல்லலாம். உலர் நதியின் மணல் வரிகளில் நீர் நினைவு வந்து போன அந்த மணல் வரி வச்சுட்டு ஓடிய நீரை நீங்கள் சொல்லிவிடலாம். அடுத்து கருப்பு வெள்ளை கால்கள். இது அந்த பியானோ ஒரு ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச படிமம். இந்த ரீசெண்டான இந்த இதில் உப்பு குதிரையில் கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தொகுப்பு சரியாக ஞாபகம் இல்லை. அதில் யாருக்கும் கேட்காது என்று நினைத்து பியானோ வழியாக நடந்து போகிறது ஒரு செவிட்டு பூனையானது. ஓ, அதான் படமா அது? இது இப்போ வந்தது. இது பியானோ மேலே ஒரு கவர்ச்சி இருந்துச்சு. அப்போ எப்படி அந்த கருப்பு வெள்ளை உள்ள கொண்டு வரலாம், கருப்பு வெள்ளை கட்டைகளை. பியானோ மூலம்னா பியானோ இசைப்பது இல்லையா, இல்லை கருப்பு வெள்ளை கட்டது? பியானோ மேலேயே ஒரு கருப்பு வெள்ளை கட்டன்னு சொல்ல, அது என்னன்னு தெரியல. அது அதான் இசைக்கிறதுக்காக இருக்கலாம். இசையின் எழுத்து வடிவம் தான் கவிதை. அப்போ உங்களுக்கு இசை பிடிக்கும்? கண்டிப்பா. ஒரு கவிஞன்ட்ட வந்து இசை பிடிக்குமான்னு கேள்வியை தவிர இசை குறித்து கேட்காம விட்டுட்டேன். அதான் கவிதை குறித்து கூறிவிட்டேன். சிறப்பு சிறப்பு. அதனால அந்த பியானோ கட்டைகளின் மீது இருந்த ஒரு பெரும் காமம் சப்தம் எழுப்பாது கடந்து போவதாக நினைத்துக் கொள்கிறது. பியானோ கட்டைகளின் வழியாக நடந்து போகின்ற செவிட்டு. இப்பதான் சொன்னா இது பூனையின் பாதம் வந்து அப்படியே மெல்லிய பாதம், அது நமக்கு சத்தம் கேட்காதுன்னு நினைச்சு கட்டை வழியா போகுது. ஆனா அங்க இசை வந்துருக்கு.
விஷயம். அது நடந்து போகிறத விட இசை அதிகமாக அதுக்கு கேட்காது இல்லை, அது கேட்காது. ஆனால் நம்ம கேட்கும், இது அதுக்கு தெரியாது. அது தெரியாது, யாரும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு இது நடந்து போகுது. அதுக்கு கேட்காது, அது கேட்காதுங்கிறத உண்மை. ஆனால் நமக்கு நமக்கு கேட்கணும், கண்டிப்பாக கேட்கும். அடுத்து உப்பு குதிரை. உப்பு குதிரை இது ஒரு மிகப்பெரிய படிமம். எங்க இருந்து எடுத்தீங்க இது தலைப்பு? வந்து இது பியானோ சொன்ன மாதிரியே வந்து புறவி மேலே எனக்கு ஒரு பெருங்காதல் உண்டு. குதிரை குதிரை மேலே. ஆமாம், குதிரை, யானை, சில விஷயங்கள் இருக்கு. அது குதிரை ஏறிங்களா? இல்லை இல்லை இல்லை. அந்த சில குறிப்பிட்ட படிமங்கள் மறுபடியும் என்னுடைய கவிதைகளை பிரதிபலிப்பதை நீங்கள் பார்க்கலாம். அது ஜீசஸ் கிறிஸ்ட் வராது. இந்த பியானோ வரும், யானை, குதிரை, இது என்னன்னு தெரியல, ஒரு அது மேலே ஒரு பிரேமைன்னு வச்சுக்கலாம், ஒரு பெரும் பிரியம்னு வச்சுக்கலாம், காதல் நான் வச்சுக்கலாம். அதில் ஒரு கவிதை பார்க்குறேன். மாமலை கால்களுக்குத்தான் அது பெரும் மலை, சிறகுகளுக்கெல்லாம் வெறும் இன்னொரு கிளை. நடந்து போகிறவனுக்கு தான் அது மலையாக இருக்கும், பறந்து போகிறவங்களுக்கு அது இன்னொரு கீழே தான். சிறப்பு, மகிழ்ச்சி, நல்லா இருக்கு. அடுத்து ஒன்று நீர்ப்பொருட்கள். இதுவும் அந்த இது எப்படின்னா அந்த இந்த அட்டைப்படம் இது ரொம்ப முக்கியமானது. இது புலி படம். நம்ம புலி வந்து புலி நீர் இருந்துகிற ஒரு காட்சி. அதில் என்ன இது கவிதை, அது நீங்களே வாசிங்களா. பெருந்தாகம் கொண்ட வேட்டை மிருகம்தான் அது, வென்றாலும் கடிக்க முடிந்ததில்லை இதுவரை அதுவால் எந்த ஒரு நதியையும். வருது, தாகத்தோட வருது. ஒரு கொடு மிருகம், அது ஒரு குரூரமான மிருகம் என்று சொன்னாலும் அதனுடைய பற்கள் தான் அதனுடைய அடையாளம். எத்தனை தாகத்தோட வந்தாலும் நீரை நீ கடித்து விட முடியாதுல்ல வாங்குறத பாயிண்ட். அதுல இருந்து அந்த நீர்ப்பற்கள் வந்துச்சு. சரி, அப்புறம் நீர் என்பது இதுவும் கான்ட்ராடிக்டரி தான். நீருங்கிறது வந்து நீர்ம வடிவு உள்ளது, பல் என்பது திண்மம், அது ரெண்டையும் ஒன்று நினைச்சாச்சு. சரி, இறுதியாக இதுதான் நமக்கு 10வது புத்தகம். ஆமாம், இது புத்தகத்தோட பேரே 1331. திருவள்ளுவருக்கு போட்டியா எழுதப்பட்ட அப்படித்தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். சரியா? அப்படி அல்ல, அது வள்ளுவன் போகக்கூடாது, கண்டிப்பா அடிச்சு விடுவார். இங்கே இவனுக்கு ஏதாவது நம்மால் செய்துவிட்டு போக வேண்டும் என்கிற ஒரு பேரெண்ணம் திடீரென்று ஒரு நாள் எழுந்தது. இந்த உதடுவட்டா குரல் தற்செயலாக பார்த்த பொழுது இந்த உதடுவட்டா குரல் கண்ணில் பட்டேன். 1331 உதடுவட்டா. இது ஒட்டாது. ஆனால் வள்ளுவன் 1331வது குரல் தான் இந்த புத்தகம். வா, அதுலேயும் உள்ள வச்சிருக்கீங்க. ஆழ்கடலின் ஆச்சரியங்களுக்கு சற்றும் குறைந்ததாக சற்றும் குறைந்ததாகாது ஆச்சரியங்களின் ஆழ்கடலான இத்திருக்குறளானது. அதுவும் உதடு விட்டாது. 1331 உதடு விட்டாது. இதில் எதுவுமே உதடு விட்டாது, எதுவுமே விட்டாது. அருமை. ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக நம்ம பார்த்த வேலை. அது ஒரு 7 மாத பேருழைப்பை கோரியது. வள்ளுவன் உடனே இருந்தால் அதனால் சாத்தியம். இதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? 7 மாதம். 7 மாதம். எத்தனை புத்தகங்கள் வெளியிட்டு? ஒரு 50-60 புத்தகங்கள் போயிருக்கின்றன. இது வெளியிட்டு எத்தனை நாட்கள்? வருடம் தாண்டி விட்டது. அது அப்படித்தானே செல்லும், இங்கே நிலையாக தானே. கண்டிப்பாக திருக்குறளே இப்போ அதிகமாக வாங்கி வைக்க 2000 வருடங்கள் ஆகியிருக்கிறது. திருக்குறள் இன்னும் சென்றடையவில்லை. எனக்கு நான் நேற்றிலேயே புத்தகம் போய் சென்றடைய வேண்டும் என்று நான் என்பது எவ்வளோ பெரிய ஒரு பெரும் பிழை. இதை எழுத்தாளர்கள் உணர வேண்டும். போய் படிக்கவில்லையா, சென்றடையவில்லை என்று சொன்னால் திருக்குறளே இன்னும் சென்றடையவில்லையே. சரி, இப்போ இந்த புத்தகத்தை கண்டிப்பாக வெளியே கொண்டு வரணும். கண்டிப்பாக அதை நீங்கள் வாசகர்கள் கண்டிப்பாக நம்ம வாசகர்கள்ட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். அது குமிழ்முனை முன்னெடுக்கும்னு நன்றி உங்களோட சொல்லிக்கிறேன். நிச்சயமாக அண்ணே, இப்போது அந்த தலைப்பு குறித்துலாம் சொன்னீங்க. அதெல்லாம் பார்த்தா எனக்கே இப்போ உடனடியாக ஒரு கவிதை வந்தால் நல்லாயிருக்கும் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க. ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொரு கவிதை இருக்குது. ஐயோ, அதெல்லாம் மனம் வைக்கணும். உங்களுக்கு தானாக வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், இப்போ வரணும். ஆமாம், நான் காத்து கேள்வியில் முரண் இருக்கு. தானே வரணுங்க, இப்போ வரணும் அப்படின்னா அது வலுக்கட்டாக ஆகும். ஐயோ, சில வரிகள் சொல்கிறாரு. கவிதை இருக்கான்னு தெரியல, அது நீங்கள் தான் சொல்லணும். எல்லாரும் நினைப்பதை போன்று இல்லாமற் போவது அப்படி ஒன்றும் அத்தனை எளிதாக இருந்து கிடையாது. முதலில் இருக்க வேண்டும், அதற்கு இருந்தால் தான் இல்லாமல் போகும். இருப்பது கடினம் அல்லவா? இருப்பது கடினம். இருந்தால் தானே இல்லாமல் போக முடியும். ஏற்கனவே நீங்கள் இல்லாத தான் இருக்குது, பிறகு எப்படி இல்லாமல் போவது? அது அத்தனை கடினம் அல்லவா? ஏதோ வரிகள், வெறும் வரிகள் கவிதை என்று நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் உங்களோட வகையிலிருந்து
விலகவே இல்லை நீங்கள். அதே பாதை, அதே பாணி, அதே தண்ணி அப்படியே போய்கிட்டு இருக்கு. அதுவே தான் வரும். அது என்னை எந்த இடத்துலையும் ஏமாற்றுவது இல்லை. நான் திட்டமிட்டு உட்கார்றது கிடையாது. இல்லை நம்ம ஒரு பேசும்போது ஒரு தவறணும் என்னன்னா, நம்ம தூத்துக்குடி கவிஞர் தேவதேவன் இருக்கார் இல்லையா? ஆமாம் ஆமாம். அவரோட படைப்புகள் வாசிக்கும் போதும் உங்களோட படைப்புகளும் அதில் ஒரு தேவதைகள் இருக்கு. நான் தேவதேவன் நல்லா ஞாபகப்படுறீங்க. அதில் இருக்கு. அந்த முதற்கல் எழுத வந்த காலகட்டங்களில் வந்து என்னை உனக்கு எழுத வருதுடான்னாரு என்னை. ஆமாம், எழுத வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து முதல்ல சொன்ன பேராளுமை அவர் ஒரு ஆள் தான். முதல்ல இல்லை, கடைசியாக குருநாதரோட. பைபிள் நம்ம வாசிக்கனால வந்து இறைவனை வந்து தேவன் என்று சொல்லுவாங்க. அவர் தேவன், தேவதேவன். அவர் தேவனுக்கும் தேவன். ஒரு அருமையான மனிதர் அவர். ஒரு சிறு குழந்தை நான் என்னுடைய புத்தகங்களை அவருக்கு அனுப்பி வைக்கிற போது எளிமையும் கூட. ஆமாம், எளிமை காந்திய எளிமை தானே. எங்களோட இப்போ எளிமையை வேற யாரும் இன்னைக்கு இருக்கிற நிலம். என்னுடைய அந்த புத்தகங்களை அவருக்கு அனுப்பி வைக்கிற போது ஒரு சிறு குழந்தை போல 12ஆம் பக்கம் எடுத்துக்கலாம். அது பாரு, அதில் இந்த வார்த்தை வரக்கூடாது, அது 32ஆம் பக்கம் வரான்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். எவ்வளோ பெரிய ஒரு மனிதர். நம்மை கூப்பிட்டு இதை சொல்ல வேண்டிய கட்டாயமே கிடையாது அல்லவா? நான் கவிதையோட பெரிய விஷயமாக நினைப்பது இந்த குணத்தை தான். அதுதான் பெருங்கவிதைகள் அவரிடம் சென்றடைகிறதோ என்னவோ. ஆமாம், அமுதம் மாத்திரமே வெளிப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு கவிதை தொகுப்பு வருது. அதில் மருந்தாகிற விஷச்செடிகள் கூட உண்டு. அதை ஏன் விஷம் என்று சொல்லுவானே, அதையும் அமுதன்றே சொல்லுவாங்க. மருந்து. இதுதான் தேவதேவன். அதைத்தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களா, இதுவும் அதுவும் அது பேர் தான். அவரோட பள்ளத்தில் உள்ள வீடு, ஏஞ்சல், இதெல்லாம் வாசிக்கும் போது எனக்கு அப்படிதான் தோணும். உங்களோட புத்தகங்கள் வாசித்திருக்கிறேன், அந்த இதை வாசிக்கும் போது அப்படிதான் தோணுது. ஒரு பேராளுமை, ஒரு மனிதனை மிக்க ஒரு மனிதன். தொலைதூர கல்வி ஆசிரியர். அப்படியா? அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம இலக்கியத்தை பொறுத்தவரை இல்லையா? கண்டிப்பா. அப்போ இடையில இப்போ பெங்களூர் போயிட்டதுனால வந்து இந்த கடைசி புத்தகத்தை கொடுக்க முடியல. இல்லைன்னா என்னோட ஒவ்வொரு கவிதை வரும்போது நான் அவருக்கு ஒன்று அனுப்பிடுவேன். அவர் வந்து ஒரு சிறு குழந்தை போல அவருடைய விமர்சனங்களை முன் வைப்பார். எனக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ பெரிய மனுஷன் நம்மகிட்ட வந்து சொல்லணுங்கிற கட்டாயங்கள் இல்லை. ஒரு மகுடேஸ்வரன் என்ற கேட்கும்போது சொல்லுவாங்க, நல்ல கவிதை மகுடேஸ்வரன். ஆமாம், மகுடேஸ்வரன் எழுத்து அது வேறு வகையான வேறு மாதிரி. நல்ல கவிதை எப்படி எழுதுவதுன்னு கேட்கும்போது, நல்ல கவிதை எழுத என்ன வேண்டும்? நல்ல மனம்தான் வேண்டும் பாரு. அதுதான் கவிதையினுடைய கவிதையோ எந்த வகையான இலக்கிய படைப்போ அதனுடைய நோக்கம் என்ன? மனிதத்தை நோக்கி தானே, அதைத்தானே அது செய்கிறது. சரி, சிறப்பு சிறப்பு. புத்தகங்கள் பரிந்துரைக்கு இந்த கேள்வி எப்போவுமே தவிர்த்துருவேன். அது ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து வித்தியாசப்படும். நான் வாசித்தவைகளையே நீங்களும் வாசிக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது அல்லவா? அப்படி சொல்லிட முடியாது. இதுவரை வாசித்த எல்லோருமே என்னுடைய முன்னோடிகள் தான் எடுத்துக்கிறேன். ஆனால் நான் என்னுடைய கவிதைக்கு வந்து ஒரு படு மோசமான விமர்சனம் நான் தான். காலகாலமாக தோன்றிய நாளிலிருந்து ஒரு பெண்ணுக்கு இருக்கிற சவால்கள் எதுவுமே ஆணுக்கு கிடையாது. அவனுக்கான சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது, அவன் அங்கீகரிக்கப்படுகிறான் எனும் பொழுது இதை எல்லாமே உடைத்து கொண்டு ஒரு பெண் தன்னுடைய படைப்பை வெளியே வைக்கிற பொழுது அதை அங்கீகரிக்க வேண்டிய இடத்துலையும் ஆண் இருக்கிறான். எப்படி அந்த பொண்ணு வெளியே வரும்?